அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 19-20ஆம் நூற்றாண்டு வாக்கிலே ஆசிய கண்டத்தின் பல நாடுகளும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கீழ் வந்தன. அது தவிரவும் இன்னும் பல நாடுகளும் காலனிய ஆட்சியினுடைய கைப்பிடியிலே சிக்கித் தவித்தன. இப்படி நிகழ்த்தப்பட்ட பல்வேறு அட்டூழியங்களை குறித்தும் இந்திய நாட்டளவிலே நாம் அதிகம் அறிந்திருந்தாலும் அண்டை நாடுகள் சிலவும் இதற்கு ஆளாய்ப்போய் மிகுந்த கடினமான காலங்களையெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதுதான் பாரத தேசத்தின் தெற்கு திக்கிலே ஒரு தீபகற்பமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா ஆகிற இந்த நாடு. இலங்கை நாட்டை 16-17ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கியே பல்வேறு காலனிய நாடுகள் போர் தொடுத்து வந்து இலங்கையினுடைய வளத்தை சூறையாட வேண்டி வந்தார்கள். அதிலே போர்ச்சுகீசியர்கள் 1600களிலே இலங்கையினுடைய பெரும்பகுதிகளில் பல்வேறு தாக்குதல்களை மெல்ல மெல்ல நிகழ்த்தத் தொடங்கி ஆங்காங்கே சமய பரப்புரை செய்பவர்களை நியமித்து அங்கே அதுகாரும் வழிபாட்டில் இருந்த பல்வேறு வைதீக ஆலயங்களையும் இடித்து தரைமட்டமாக்கி அந்த ஆலயங்களுக்கு மேலே அவர்கள் தேவாலயங்களை, கிறிஸ்துவ தேவாலயங்களை கட்டியமைத்து அங்கே மத பரப்புணர்களை வைத்து மக்களிடையே மதமாற்றத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் இலங்கையின் வடகோடியிலே இருக்கக்கூடிய ஜாஃப்னா பகுதியிலே 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே இந்த இக்கட்டான சூழ்நிலையை கையாளுவதற்காக விடிவெள்ளியாக தோன்றினார் ஒருவர். ஸ்ரீ ஆறுமுகநாவலர் பெருமான் என்று கொண்டாடப்படும் இந்த சைவ சமய பேரறிஞர்தான் 1822ஆம் ஆண்டு தோன்றி இலங்கை நாட்டிலே மிகப்பெரிய சமய, சமுதாய, சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டார். சைவ வேளாளர் குலத்திலே பிறந்து அந்த பகுதிகளிலே மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்களாக இருந்த அந்த பாரம்பரியத்தில் வந்த இவருக்கு இவருடைய தந்தையே ஆரம்ப காலத்தில் ஆசிரியராக இருந்தார். திரு கந்தர் பிள்ளை என்றழைக்கப்படும் இவருடைய தந்தையார் அந்த பகுதிகளிலே நல்ல செல்வாக்கோடு இருந்தவர். சிறு வயதிலேயே தமிழ் மற்றும் வடமொழி புலமை பெற்றிருந்தார் திரு ஆறுமுகநாவலர். இவருடைய தாயார் திருமதி சிவகாமி அம்மையார் இளம் வயதிலேயே இவருக்கு சைவ சமய பற்றை தம்முடைய அனுஷ்டானங்களின் மூலமும் வீட்டில் கடைபிடித்து வந்த ஆச்சாரங்களின் மூலமும் போதித்தார். இப்படி சிறு வயதிலேயே இருமொழி புலமையும் அந்த மொழி சார்ந்த நூல்களிலும் நல்ல ஆழங்கால் பட்டிருந்த இவருக்கு அப்போது அந்த பகுதியிலே வழங்கி வந்த மிஷனரி பள்ளிகளிலே சேர்ந்து ஆங்கிலம் படிக்கவும் நல்ல வாய்ப்பு கிடைத்தது. மூன்றாவதாக ஆங்கில மொழியிலும் இவர் நல்ல புலமை பெற்று இருந்ததாலே ஜாஃப்னாவில் நடந்து வந்த கல்லூரியிலே இவரை ஆங்கில மற்றும் தமிழ் ஆசிரியராக பணியில் சேரும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இவரும் அங்கே பணியிலே சேர்ந்தார். அப்போது அங்கே ஆங்கிலேய துறையில் தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அவர் கிறிஸ்துவ பாதிரியாரும் கூட. அவருக்கு இவர் உதவியாளராக இருந்து தமிழ் மொழியிலே கிங் ஜேம்ஸ் பைபிள் என்ற பைபிள் பதிப்பு ஒன்றை மொழிபெயர்ப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஆங்கிலம், தமிழ் இரண்டிலும் கரைகண்டவராக இருந்ததாலே கிறிஸ்துவ பைபிள் நூலை ஆழங்கால் பட்டு அதை நிறைய வாசித்து அதிலே இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை அறிந்து கொண்டு அதை தகுதியான தமிழ்ச்சொற்களிலே மொழிபெயர்ப்பதற்கு இவர் உதவியாளராக இருந்தார். இதன் மூலம் தம்முடைய சமய நூல்களை கடந்து பரபட்சமாக இருக்கக்கூடிய அந்நிய சமய நூல்களையும் வாசிப்பதற்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்போதுமே சமயக்கல்வி என்று வந்துவிட்டால் நாம் எந்த சமயத்தை சேர்ந்திருக்கிறோமோ அந்த சமயத்தினுடைய கருத்துக்களை நன்கு கற்றுத் தேர்ந்து அதே நேரத்தில் அந்த சமயத்திற்கு எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய சமய கருத்துக்களையும் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு பரபட்சம் என்று சொல்லுவார்கள். ஏனைய சமய கருத்துக்களை அறிந்து கொண்டிருந்தால்தான் நம்முடைய சமயத்தினுடைய சிறப்பு என்ன என்பது குறித்து நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதற்கொரு வாய்ப்பு போலே அமைந்ததுதான் ஆறுமுகநாவலருக்கு இந்த பைபிள் மொழிபெயர்க்கும் பணி. இதிலே பெரிய அளவிலே அவர் ஈடுபட்டிருந்ததால் பைபிளை கரதலமாக கற்றுத் தேர்ந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே மத பரப்புணர்களாக இருந்தவர்கள் அங்கே இருந்த எளிய மக்களிடம் சென்று கிறிஸ்துவ மத போதனைகளோடு சேர்ந்து பண்டைய சமயமான சைவ சமயம் மற்றும் இந்து சமயத்தின் மற்றைய பிரிவுகளிலே இருக்கக்கூடிய கோட்பாடுகளை, கொள்கைகளை குறை கூறி வந்ததோடு அவற்றை அவதூறு செய்தும் வந்ததை அறிந்து கொண்டார். இப்படி ஒரு சூழ்நிலை இங்கே தொடர்ந்து நிலவி வந்தால் மக்கள் எளிமையாக இது போன்றவர்களுடைய வாக்கிற்கு, பேச்சிற்கு மயங்கி தம் சமய அறிவு இல்லாமல் போய் பின்னாளில் இங்கே இத்தனை காலமும் நீடித்து வந்த
பண்டைய சமய நெறிகளெல்லாம் மறந்து போகும்படியான ஒரு ஆபத்து தம்மை சூழ்ந்திருப்பதை அறிந்து கொண்டார். அதற்கு தகுதியாக இங்கே மத பரப்புரையின் மூலமாக மக்களிடையே வெறுப்பை தூண்டி வந்த அந்த பரப்புனர்களினுடைய வாதத்திற்கு பதிலடி தர வேண்டிய ஒரு நிலை இவருக்கு ஏற்பட்டது. அதற்கு தன்னையே தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டி தன் வாழ்க்கையை அதற்கே அர்ப்பணிக்கும்படியான ஒரு நிலைக்கு உயர்ந்தார். நிறைவு காலம் வரையிலும் திருமணம் செய்து கொள்ளாததாலே இவருடைய தந்தை வழியிலே இவருக்கு வந்து சேர வேண்டிய அந்த செல்வங்களெல்லாமும் வர முடியாத ஏழ்மை சூழலிலும் கூட தான் கொண்ட கொள்கையிலே மிகுந்த பிடிவானத்தோடு இருந்தார். அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டி வேத சிவாகமங்களை கற்றுத் தேர்ந்தார். திருமுறைகள், சாத்திரங்கள் முதலியவற்றையும் நன்கு கற்றறிந்தார். மிக முக்கிய பணியாக இவர் இங்கே மக்களிடையே, எளிய மக்களிடையே சமய நெறியை பரப்ப வேண்டுமென்றால் கிறிஸ்துவ மதபோதகர்கள் செய்வது போலே நாமும் சமய பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். அப்படி பள்ளிகளை நிறுவினாலும் வெறும் சொல்லாடலாக அங்கே பயிற்சிகள் இருந்தால் மக்கள் அதை கேட்டுவிட்டு நகர்ந்து விடுவார்கள். மனதிலே பதியும்படியாக அந்த பயிற்சி வகுப்புகள் இருக்க வேண்டுமென்றால் அந்த பாடங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டு நூல்களாக வெளிவர வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். இதற்கு தகுதியாக ஒரு அச்சு சாலையை தாமே நியமித்தால்தான் தம்முடைய கனவு நினைவாகும் என்பதை அறிந்து கொண்டு அதற்காக தமக்கு தெரிந்தவர்கள், நெருக்கமானவர்கள், தம் கொள்கை போன்று அந்த கொள்கையிலேயே ஊன்றி இருக்கக்கூடிய சில கனவான்களுடைய உதவியாலே தாம் இலங்கையிலே ஒரு அச்சு இயந்திர சாலையை நிறுவ முயன்றார். அதற்காக வேண்டி சென்னை வந்து சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அச்சு இயந்திர சாலைகளினுடைய அமைப்பை பார்த்து அதற்கு தகுதியான இயந்திரங்களை வாங்கி கொண்டு சென்றார். வண்ணார்பாறை என்ற பகுதியிலே இலங்கையில் இவருடைய அன்பர் ஒருவர் இந்த அச்சியந்திர சாலை நடத்துவதற்கு தம்முடைய கட்டிடத்தில் இடம் கொடுத்தார். அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை பணி முழுவதும் சைவ சமய பணியாய் மலர்ந்தது. 1800களிலேயே பழைய ஓலைச்சுவடிகளிலிருந்து பிரதி எடுக்கப்பட்டு முக்கியமான நூல்களை அச்சேற்ற வேண்டும் என்பதை இவர் கருத்தில் கொண்டிருந்தார். அதன் மூலம் திருமுருகாற்றுப்படை என்றழைக்கப்படும் 10 பாட்டு தொகுப்பிலே, சங்ககால தொகுப்பிலே ஒரு நூல், அது சைவ திருமுறைகளின் வரிசையிலே வைத்து கொண்டாடப்படும் சிறப்புடைய நூல். அந்த நூலை அச்சிலேற்றி மக்களிடையே முருகபக்தியை வளர்க்கச் செய்தார். சைவாகமங்களை கரைகண்டவராக இருந்தபடியால் ஆலயங்களில் நடந்து வரக்கூடிய வழிபாட்டு மரபுகள் அதிலே மாற்றங்கள் ஏற்பட்டாலோ, அவை ஆகம செய்திகளுக்கு, ஆகம வசனங்களுக்கு விரோதமாக இருந்தாலோ அவற்றை கண்டிப்பதிலே இவர் எந்த கவலையும் கொள்ளாதிருந்தார். உடனடியாக சென்றதை கண்டித்து அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினார். அதை குறித்து எந்த சமரசத்திற்கும் இவர் தயாராக இருக்கவில்லை. வேத சிவாகமங்களினுடைய மாற்றம், அந்த சிவாகம வசனங்களிலிருந்து மாறுபட்ட செய்கைகளிலே ஈடுபட்டால் அது நம்மை கொடும் பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதனால்தான் இங்கே சமய நெறி பிழன்று போனது என்பதாலே மக்கள் பண்டைய வேதாகம நெறிகளிலிருந்து வழுவாதிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நல்லூர் என்ற தலத்தில்தான் இவர் பிறந்திருந்தார். அங்கே இருந்து வந்த முருகன் ஆலயத்திலே போர்ச்சுகீசியர்களுடைய படையெடுப்பின் போது அதற்கு முன்பாக இருந்த ஆலய வழக்கங்களெல்லாம் மாற்றப்பட்டு போய் ஆலயமே இடிபாடுகளுக்கிடையே இருந்து மிகச்சிறிய அளவில் மீண்டும் புனருத்தாரணம் செய்யப்பட்டிருந்த நிலையிலே அங்கே வழிபாடு ஆற்றுபவர்கள் சைவாகம விதியின்படி அங்கீகரிக்கப்படாதவர்கள் என்பதாலே அவர்களை கொண்டு செய்யப்படும் வழிபாடு அங்கே நடைபெறக்கூடாது என்று முன்மொழிந்தார். இவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு சிறுக சிறுக நல்லூர் கந்தசுவாமி பெருமான் கோயில் இன்றைக்கு மாற்றங்களை, இவர் செய்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு உலக அளவில் எத்தனை தூரத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை இன்றைய கால போக்கிலே நல்லூர் கந்தசுவாமி கோயிலிலே நடைபெறும் திருவிழாவை பார்த்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். வேதாகம வசனங்களில் எந்தவிதமான சமரசமும் செய்யாது கோயில் வழிபாடுகளிலே பண்டைய வழக்கங்களை கடைபிடித்தால் அந்த ஆலயம் எத்தனை தூரத்திற்கு மெருகேறி இருக்கும், அதை நாடி வரும் அடியவர்களுக்கு அந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கும் தெய்வம் எப்படி உதவி செய்யும் என்பதற்கு அதுவே ஒரு நல்ல சான்றான கோயில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாத எதிர்த்தரப்பினர் இன்னும் பொய்ப்பரப்புரையிலே ஈடுபட்டார்கள். இந்திய சமயங்களிலே தொன்மையானதான வைதீக நெறியில் வழங்கப்படும் புராணங்களிலே இவர்கள் குறை கண்டுபிடிப்பதை ஒரு பணியாக கொண்டிருந்தார்கள். உதாரணத்திற்கு முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவயானை என்று இருவரும் சக்திகளும் உடனிருப்பதை இவர் இருதாரம் திருமணம் செய்து கொண்டவர் என்ற ஒரு பொய்ப்பரப்புரையை அங்கே செய்தார்கள்.
இதை கண்டு அஞ்சிய மக்கள், இவர்கள் சொல்லுவதில் ஏதோ சரி இருக்கிறதோ, 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டவர் எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்று பாமரத்தனமாக குழம்பியிருந்த நிலையிலே, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் உறவின் முறை என்பது அவரவர்களுடைய சக்தி வெளிப்பாடுதானே தவிர, அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் என்பது நம்மை போலே அது உறவு சார்ந்தது அல்ல என்பதை வேத சிவாகமங்களின் வழியிலும் கந்தபுராணம் முதலிய புராண நூல்களின் வழியிலுமாக நிரூபித்தார். இதன் மூலம்தான் இன்றும் கூட இலங்கையின் பெரும் பகுதிகளிலே சைவ நெறி தன் உயிர்ப்போடு இருப்பதை பார்க்க முடிகிறது. வேத சிவாகமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆதிசைவர்களை கொண்டு கோயில் வழிபாடுகளை மிகச் செம்மையாக நடத்தி வந்து அவ்வப்போது செய்ய வேண்டிய திருப்பணிகள் திருவிழாக்களையும் சிறப்பான முறையிலே செய்து வந்து பல ஆயிரம் மக்கள் அங்கே திருமுறை பாடல்களை மனம் கனிந்து ஓதக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைக்கு வித்திட்டவர் 19ஆம் நூற்றாண்டில் கடுமையான சூழலிலே அதை எதிர்த்து போராடி வித்திட்டவர் திரு ஆறுமுகநாவலர் பெருமான்தான். அவர் தமிழ் மொழியிலும் வேத சிவாகமங்களின் பால் கொண்டிருந்த பாண்டித்யத்தையும் பார்த்து திருவாவடுதுறை ஆதீனத்தின் குருமகா சன்னிதானங்கள் இவரை அழைத்து சிறப்பு செய்து இவருக்கு நாவலர் என்ற பட்டத்தையும் வழங்கினார்கள். சிறிது காலம் கழித்து தமிழகத்தில் சிதம்பரம் நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். சைவ அடியார்களுக்கு மிக முக்கியமான தலமாயிருக்கும் சிதம்பரம் தலத்திலும் இவர் ஒரு பாடசாலையை தொடங்கினார். இந்து பிள்ளைகளுக்கு இந்து சமய கல்வியை போதிக்க வேண்டி பாலபாடம் என்ற அளவிலே பாடத்திட்டங்களை வினாவிடை அமைப்பிலும் சிறு கட்டுரைகளின் மூலமாகவும் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய குணங்களையெல்லாம் தொகுப்பு நூல்களாக வெளியிட்டு அது இன்று வரை இலங்கை அரசாங்கத்தாலே மாணவர்களுக்கான சமய பரப்புரைக்கான வகுப்பின் பாடத்திட்டமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுபோலே பல நூறு பள்ளிகள் இலங்கை எங்கிலும் துவங்குவதற்கு காரணகர்த்தராக இவர் இருந்தார். அந்த சிறிய அளவிலான கட்டுரைகளிலே இறைவனுடைய இலக்கணத்தையும் எதனால் சிவபெருமானுடைய பரத்துவத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்பது குறித்தும் உயிர்களினுடைய நிலையும் உயிர்கள் அடைய வேண்டிய உன்னத நிலையை தடுக்கக்கூடிய செயல்களையும் பொய், களவு, சூது, பிறன்மனை புணர்தல் போன்ற தவறான பழக்க வழக்கங்களையும் உயிர் கொல்லாமை, ஊன் புசித்தல், கள்ளுண்ணாமை முதலிய குணங்களையும் வலியுறுத்தி இவர் பல கட்டுரைகள் எழுதி அவற்றையெல்லாம் குழந்தைகளும் வாசித்து தெளியும்படியான மொழி நடையிலே எழுதி நூல்களாக வெளியிட்டார். இப்படி ஒரு பிறவி முழுவதும் தன்னுடைய ஆயுசை இறைவனுடைய தொண்டிற்காகவே செலவு செய்தார் என்று கொள்ளலாம். எப்போதெல்லாம் எந்த வடிவத்திலே சமுதாய வளர்ச்சிக்கு சமய நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் இறைவன் யாரோ ஒருவரை ஆச்சாரியராக அனுப்பி நம்மை திருத்தி பணிகொண்டு நமக்கு உதவியாக இருப்பார் என்பதற்கு மிக உன்னத உதாரணமாக சமீப காலத்திலே 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தருளிய இப்பெருமகனாரை நாம் கொள்ளலாம். சைவ சமயமும் தமிழ் மொழியும் இருக்கும் காலந்தனையும் ஸ்ரீ ஆறுமுகநாவலர் பெருமானுடைய பெருமையும் நீடித்திருக்கும். இன்றைய தினம் இலங்கை நாட்டிலே சமய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டு சைவ சமய நெறியை அங்கே நிலைகொள்ளும்படியாய் செய்த ஸ்ரீ ஆறுமுகநாவலர் குறித்து சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.